இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. இடியாப்பத்தில் இப்படி ஒரு ரெசிபி இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பட் சூப்பராக இருக்கும். நல்ல மார்னிங் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பொறுமையாகவே இது வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய் பால் தான் வந்து தேவை. ஆனால் வந்து கெட்டி பால் தேவை கிடையாது. 2-3 தண்ணி போட்டு எடுப்பாங்களே, ஸோ அந்த பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நார்மல் சைஸ் வெங்காயத்தையுமே நல்லா வந்து வெட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் வந்து கெட்டி பால் வந்து வேணாம், இன்னொரு தண்ணி போட்டு தேங்காய் பால் வந்து 3 டைம்ஸ் வந்து எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கிற பால் தேவைப்படாது. ஸோ இந்த 2 பாலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றா. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பால் எடுத்து அதில் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து நாங்கள் வந்து கறி மசாலா வந்து வீட்டில் அரைச்சி தான் வந்து போடுவோம். அது அப்புறம் வந்து உப்பு அதிலே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு குழம்பு காய்ச்ச சட்டியில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் தாளிச்சுக்கோங்க. இடியாப்பத்தை நல்லா வந்து உதுத்துட்டு அந்த தேங்காய் பால் கூட, அந்த மசாலா தேங்காய் பால் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து இருக்கும். இத்தனை இடியாப்பம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவு வந்து கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நிறைய தேங்காய் பால் வந்து தேவைப்படும். அப்புறம் 2 முட்டை வந்து தேவைப்படும். ஆனியன் ஓரளவு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2 முட்டையை வந்து ஊற்றிட்டு ஸோ நல்லா வந்து கிண்டிக்கோங்க. எங்கள் அம்மா பண்ணனால என்னால் சரியாக 2 வந்து கேப்சர் பண்ண முடியல, பட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான், ஆனால் அந்த தேங்காய் பால் எடுக்கிறது தவிர இது கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான். நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நல்லா ஓரளவு ஃப்ரை ஆயிரும்ல. ஸோ எக் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த நம்ம பண்ணி வச்சுருக்க இடியப்பத்தை வந்து தேங்காய் பால் இடியப்பத்தை அப்படியே வந்து உள்ளே கொட்டிட்டு கிண்டாமல் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. என்ன வேணும்னா கொஞ்சம் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திறந்து ஸோ நல்லா கீழே விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இடியாப்ப சோறு வந்து ரெடி. இதுக்கு வந்து மாசியை வந்து ராவா போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் துருகின தேங்காய், உப்புலாம் போட்டு வந்து பிசைஞ்சு வந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இதுக்கு கூட வந்து வெங்காயம் போட்டு அந்த ஆம்லெட் அந்த முட்டையுமே வந்து நல்ல காம்பினேஷன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.